Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA யூஸ் பண்ணி செல் கலர்ஸ் வந்து நம்ம இங்க சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது செல்லோட பேக்ரவுண்ட் கலர். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் டேப்ல வந்து எக்ஸல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா fill கலர் இருக்கு இல்லீங்களா? இதுல வந்து நம்ம செல் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து செல் கலர்ஸ் என்ன வேணுமோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஆட்டோமேட் பண்ணி நம்ம VBA கோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து செல் கலர்ஸ் வந்து அசைன் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் Alt F11 கொடுத்து என்னோட Visual Basic அப்ளிகேஷனுக்கு நான் போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணி இங்க வந்து அந்த மாடியூலுக்கு வந்து ரீநேம் வந்து cell_background_colors னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். என்னோட சப் ப்ரொசீஜர் நேமும் வந்து பாத்தீங்கன்னா cell_background_colors னு சொல்லிட்டு என்னோட சப் ப்ரொசீஜர் நேம் கொடுத்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி few code lines வந்து இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி previous வீடியோல பார்த்திருப்போம். நமக்கு வந்து Visual Basicல வந்து ஸ்டாண்டர்ட் 8 கலர்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா white, red, green, black, yellow, cyan, magenta and blue. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலர் இண்டெக்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 56 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1ல இருந்து 56 வரைக்கும். இப்போ இங்க அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது வந்து 2 மெத்தட்ல நம்ம வந்து கலர் வந்து செல்ஸ்க்கு அசைன் பண்ணலாம். previous வீடியோல நம்ம வந்து ஃபாண்ட் கலர் எப்படி அசைன் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ வந்து செல் பேக்ரவுண்ட் கலர் நம்ம அசைன் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்க இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ரேஞ்ச் நான் அசைன் பண்றேன். ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா A1ல இருந்து A15 வரைக்கும் நான் ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இன்டீரியர் கலர் அதாவது பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம அசைன் பண்ண போறோம். சோ இன்டீரியர் டாட் கலர் இங்க டாட் வச்சோனே நம்ம கலர் இங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இங்க வந்து BB green நான் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல VB stand for Visual Basic. சோ அகைன் வந்து இது வந்து ஒன் மெத்தட். இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணனா ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு green கலர் வந்து அப்ளை ஆகும். அந்த A1ல இருந்து A15 வரைக்கும் இருக்கிற அந்த ரேஞ்சில. ஓகேங்களா? அகைன் செகண்ட் மெத்தட் வந்து நம்ம பாட்டம்ல இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மெத்தட். இப்போ A1ல இருந்து A15 வரைக்கும் நான் ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டு இன்டீரியர் டாட் ப்ரீவியஸ் கோட்ல வந்து கலர் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இங்க வந்து கலர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அந்த நம்பர் வந்து நம்ம இங்க டிஃபைன் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்றேன். இப்போ இந்த கலர் இண்டெக்ஸ் நம்பர் எல்லாமே நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். நிறைய நமக்கு ப்ரீ டிஃபைன்ட் கோட்ஸ் வந்து அப் டு 56 வரைக்கும் நமக்கு இருக்கும். அதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னென்ன கலர் இண்டெக்ஸ் நம்பரை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படிங்கறத. இப்போ வந்து இந்த கோடை வந்து நம்ம லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் ஸ்டெப் இன்டு அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ரன் பண்ண போறோம் அந்த மேக்ரோ கோட. அதுக்காக நான் ஷார்ட்கட் கீ வந்து ஃபங்க்ஷன் கீல F8 இருக்கு இல்லீங்களா? F8 கீயை வந்து நான் பிரஸ் பண்றேன். இப்போ என்னோட கர்சர் வந்து ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ செகண்ட் லைனுக்கு வந்திருக்கு. இப்போ செகண்ட் லைன் கிராஸ் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரீன்ல வந்து ஹைலைட் ஆகும் இந்த A1ல இருந்து A15 வரைக்கும் இருக்கிற செல். ஏன்னா ரேஞ்ச் நம்ம வந்து அந்த A1ல இருந்து A15 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ நான் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும்போது எனக்கு கிரீன் வந்து எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் A காலம்ல. அகைன் வந்து இப்போ இந்த இண்டெக்ஸ் நம்பர் டிஃபைன் பண்ணிருக்கீங்களா? சேம் ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும். அதாவது கலர் மட்டும் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பாருங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா 1ங்கிறது வந்து பிளாக் கலரை வந்து ரெஃபர் பண்ணுது. சோ பிளாக் வந்து நமக்கு இங்க அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கண்டினியூ பண்றோம். இப்போ இந்த கோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்ல நான் வந்து இது பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ வந்து ஒயிட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஒயிட் கலர் அப்ளை ஆயிடுச்சு. அகைன் ரெட், green, black, yellow, cyan, magenta, blue. இப்போ இந்த ஏரியா வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இருக்கு இல்லீங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் வந்து 8 கலர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல வந்து few எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். few நம்பர்ஸ். இதுல வந்து நீங்க அப் டு 56 வரைக்கும் நீங்க அசைன் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் வேணாலும் நீங்க அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து இங்க சேஞ்ச் ஆகும். அந்த கலரை நீங்க என்ன கலர் என்ன நம்பரை ரெஃபர் பண்ணுதுங்கிறத நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ F8 கொடுக்குறேன். 1 வந்து பிளாக் கலர் அப்ளை ஆகுது. 3க்கு வந்து ரெட், 4க்கு வந்து கிரீன், 5க்கு வந்து ப்ளூ, 6க்கு வந்து எல்லோ, 7க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கும்
ஒவ்வொரு நம்பர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கோடுலயே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து செல் கலர்ஸ் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ப்ரீவியஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல வந்து வாட்ச் பண்ற ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு, எதுக்காக வந்து நம்ம பார்டர் லைன்ஸ்க்காக நம்ம வந்து பார்டர் லைன்ஸ் இங்க இருந்தே நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமே, எதுக்கு நம்ம விசுவல் பேசிக் கோடுல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம எதுக்காக அந்த கோடுல ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு டாஸ்க் நீங்க ஆட்டோமேஷன் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து உங்களுக்கு இப்போ வந்து பார்டர் லைன்ஸ் இல்ல இந்த கலர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி வரும்போது நம்ம அந்த டைம் போயிட்டு மேனுவலா நம்ம கொடுக்க முடியாது. நம்ம ப்ரோக்ராம்லயே வந்து ஆட்டோமேட் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த பார்டர் லைன்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபாண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்றதுனாலும் சரி, செல் கலர் சேஞ்ச் பண்றதுனாலும் சரி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கோடிங் பார்ட்லயே நம்ம கொடுத்திருந்தாதான் நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நடக்கும். அந்த டைம் போயிட்டு நீங்க ஒரு பார்டரோ இல்ல கலர் சேஞ்ச் பண்றதுக்கோ நீங்க போய் மேனுவலா பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து விசுவல் பேசிக்ல வந்து நம்ம கோடிங்லயே வந்து இதெல்லாம் கொடுத்து வைக்கிறோம். இப்போ இது எதுக்காகனா ஒவ்வொரு பார்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸல்ல பண்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து இந்த VBA யூஸ் பண்ணி நம்ம கோடிங்ல கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு பார்ட்ல பாத்துட்டு வரோம். இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு டாஸ்க் வந்து ஃபைனலா நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்ப நிறைய டாஸ்க் இருக்கு. நம்ம எக்ஸல்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். அந்த டைம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பார்ட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஒவ்வொரு டாஸ்க் லெவல்ல போகும்போது உங்களுக்கு இந்த கோட்ஸ் எல்லாமே அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.